மன்னார் கோவில் பாருங்க, நான் துளசியோட போயிட்டு இருக்கேன். பெருமாள் கோவில் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமியை தான் தெரியும். இங்கே திருநெல்வேலியில் மன்னார் கோவில், அங்கே ஒரு ராஜகோபால சுவாமி. அவரை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அஞ்சுலேருந்து 7 மணி வரைக்கும் தான், காலையில் 7லேருந்து 10 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்துருக்கும். நிறைய பெரிய குலசேகர ஆழ்வார் திருக்கோவில். வரும்போது நிறையா எடுக்கலாம். பரசுராமர் 10 அவதாரமும் கல்விதில் இருக்குது. ஆழ்வார் கைப்பட பூஜை பண்ண பெருமாள் ராமர், சீதை, லட்சுமணர், கிருஷ்ணர், குலசேகர ஆழ்வார் உற்சவர், மூலவர் வேதநாராயண சுவாமி. இங்கே நின்ற குளம், வெளியில் படி இருக்கு, அங்கே அமர்த்த குளம், அதுக்கு மேலே செய்யலாம். பாதத்துக்கு தூரமாக இருக்கு. தூகல் போட்டு ஆசீர்வாதத்தோட மலை மேலே ஏறும். பகவான் ஆசீர்வாதம். நான் பின்னாடி நிற்கிறேம்மா, நீங்கள் வடிகிற வழக்கம். பின்னாடி நின்று நம்மளை தாங்கி பிடித்து கொள்ளும் எஸ்கோயோட தூண் நீலகண்டன் சார். வீரபாகுவா சொச்சோ ஏன் அது சாய்ஸ்வாசாவுக்கு தான், எங்களுக்கு அவங்க அந்த பக்கம் அது. நம்ம ஆசானோட கூற்றுப்படி மலை நம்மளை வரவேற்று பிரபஞ்ச ஆற்றலை வழங்குகிறது. என்ன சார் இது வந்து அமர்ந்த நிலை. இப்போ நீங்க சுத்த போறது யானை முடிக்கு. அப்படியா? இதுவே எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி போக மாதிரி இருக்கு. கோபுரம் அழகா கோவிந்தா நாராயணா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இருக்காரு அண்ணா. வாங்க. அப்பா இங்க இங்க எல்லாரும் இங்க. அதான் உள்ள வரேன். எல்லாரும் இருக்கு. இங்க வாங்க. சுத்தி வரீங்களா? இங்க வாங்க. இது வந்து அமர்ந்த நிலை. கீழே நின்ற நிலை பாத்தீங்களா? இங்க அமர்ந்த நிலை பெருமாள். இது யானை முடுக்கு. போலாம். யானை முடுக்குனா வாங்க. சொல்லுவா. மெதுவா குனிஞ்சு போகணும், குனிஞ்சு போகணும், குனிஞ்சு வரணும். சரியா? போங்க. டார்ச் அடிச்சுக்கோங்க. செல்லுல இருந்து நிலவரிச்சு இருக்கா? சூப்பர். மெதுவா குனிஞ்சு வரணும். சரி, குனிஞ்சு போகணும். குனிவா அது ஹைட்டு பார்த்து நம்ம ஃபோன்ல வெளிச்சம் வச்சுக்கோ. யானை ஏன் டார்ச் வர மாட்டேங்குது? எவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கே நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கே.
வீடியோ பார்க்க உங்களுக்கும் தான். பார்த்து இது அடுத்த நிலை. கண்டிப்பா போகாது. ஏன்பா என்னாச்சு? ஆமா வீட்டுல தெரியாதே கிளைனா ரைட்டு கிளாஸ் போட்டுக்கோங்க. இது பண்ண இடம் கீழே கீழே இதை பார்த்தோம். போயிட்டு வயிறு முட்டி வராது. நான் போக முடியும். நீங்க உங்களுடைய அதான் மனநிலைமையை ஒருமைப்படுத்துறதுக்கு எல்லாருமே போகணும். நீங்க நானும் போகேன். துளசிக்கா வாங்க முன்னாடி வாங்க. இப்படி போலாம்ல? திருநாமத்தை சொல்லி ஹலோ நம்ம ஆசனை நினைச்சிட்டு போங்கப்பா, போயிட முடியும். வெளியில வரலாம், போலாம். மெதுவா போட்டோம் சொல்றது கேளுங்க. ஏன்பா நிக்கிறீங்க? ரொம்ப குண்டா இருக்கிறோம். எல்லாரும் வரலாமா? ஆமா எப்பா கண்ணாடி போட்டோம்னா கஷ்டப்படுவாங்க. மூன்றாம் நிலை. வார்த்தைகளை கஷ்டப்பட்டு கட்டணம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாம் கடவுள் அருமையாக நடந்தது. சூப்பர், தேங்க்யூ. வர முடியாதுங்கிறது கிடையாது. அதுவும் நம்ம ஆசான் பேர சொல்லிட்டு வந்தா அது எப்படி முடியாதுன்னு ஒண்ணு இருக்கும். அதான் ஒன் டைம் எல்லாருமே வந்தோம். இது இப்பதான் வரும் சைன நிலை. ஏய் துளசி எப்படி வந்தீங்க? துளசி எப்படி வந்தாச்சுல? வந்தாச்சு. சரி, அப்படி அப்படி வந்துட்டு போங்க. சரி பாத்து இப்ப என்ன பண்ணோம்? வாங்க இங்க பாத்துட்டாச்சு. பாப்பா வெளியில தான் வரணுமா? ஏய் நம்ம தலைய பாரு. இங்க வர வர குறுக்கிடுச்சு. வாங்க. அதுல போயிட்டு வருது. இறங்குங்க. இது சயன நிலை பாத்துட்டோம். ஆமா, எல்லாமே வந்து சுதை வடிவம் தான். அந்த பெயிண்டிங் கூட நேச்சுரல் பெயிண்டிங் தான், மூலிகை பெயிண்டிங். அப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம். எப்பயாவது பெயிண்ட் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல பண்ணது முன்னாடி பண்ணது இப்போ இந்த இதோட சேர்த்து பண்ணியிருப்பாங்க, கும்பாபிஷேகத்தோட பண்றது. அதுக்கப்புறம் இந்த மற்ற நேரங்கள்ல கிடையாது. அதுவும் மூலிகை தான். மூலிகை. ரைட். அதுல இருக்குது. இல்ல இல்ல, இந்த அவங்க நிக்கிற இடத்துக்கு போகணும். அடுத்த டெஸ்ட். இங்க பாருங்க மலை எப்படி ஆசீர்வதிக்குதுன்ட்டு. எங்க போனேன்? இந்த கோவில் வந்து 3 நிலையில உள்ள கோவில். வந்து கீழே வந்து நின்ற நிலை, அப்புறம் அமர்ந்த நிலை, அப்புறம் மேலே சயன நிலை. இந்த 3 கோயிலோட இந்த 3 அடுக்குலையுமே
சுதை வடிவத்தில் தான் சுவாமி பிரதிஷ்டை ஆகியிருக்குது. இந்த சுதை வடிவம் வந்து அந்த சுண்ணாம்பு கடுக்கா கருப்பட்டி இது இந்த மாதிரி இதுகளில் உள்ள சிலைகள் தான். அதில் பூச்சி இருக்கிற பூச்சி வந்து இயற்கை வர்ண பூச்சி தான் பூசிக்கிறாங்க. பெயிண்டிங் கிடையாது, நார்மல் பெயிண்டிங், கெமிக்கல் கலந்த பெயிண்டிங் கிடையாது, இயற்கை வர்ண பூச்சி தான். ரிஷிகள் காலத்தில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டிய மன்னர்கள், சோழம் ஆழ்வார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அமர்ந்த நிலையில் பயணித்தது யானை முடுக்கு, அதுக்கு மேலே சயன நிலையில் பயணித்தது பூனை முடுக்கு. பூனை முடுக்குங்கிறது பூனை வந்து எப்போவுமே வந்து ஒரு பொந்துக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது. தன்னோட மீசையை உள்ளே நுழைச்சி பார்க்கும். மீசை தட்டாமல் உள்ளே போச்சுது அப்படின்னு சொன்னால் அதோட முடி அதை உள்ளே போச்சுதுன்னா அதில் அந்த பூனை நுழைஞ்சி வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த நிலையில் சிலர் வந்து தயங்கக்கூடாது. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தால் ஈஸியாக இந்த பயணத்தை எளிமையாக முடிச்சிடலாம். இந்த முடுக்கு வந்து குதிரை முடுக்கு. இந்த இதில் வந்து ஒரு குதிரை ஏற்றம் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா வளர் இளம் பெண்களுக்கான ஒரு பயிற்சி. கர்ப்பப்பையோட நிலையை உறுதிப்படுத்துறதுக்காக பயிற்சியை அந்த காலத்தில் முனிவர்கள் தயார் பண்ணியிருக்கிறாங்க. தனியாக வந்து அவங்களுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி செய்ய சொல்லுங்க. ஒரு கர்ப்பப்பை குழந்தை உண்டானதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை எப்படிலாம் திரும்பணும், அந்த குழந்தை எப்படி வெளியில் வருங்கிறத இயற்கையிலேயே அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறது. தினசரி சாமி கும்பிட வருவாங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு நாள் ஒரு எல்லா பிரகாரம் சுற்றின மாதிரி இதுலேயும் ஒரு பிரகாரம் சுற்றுவாங்க. அப்போ அவங்களுடைய கர்ப்பப்பை தானாக தன் நிலைக்கு மாறும். அந்த குழந்தை பேர் உண்டான காலத்தில் அது இயற்கையான முறையிலேயே அது எப்பவும் போலேயே சுழண்டு அந்த சுகப்பிரசவமான ஒரு இதுக்கு வழிவகை கொடுக்கும். இதுக்கான பயிற்சி அப்பா அஞ்சலி செய்வாங்க. இல்லை பாப்பா கேட்டுங்க. லைட் அடிப்பாங்க. அஞ்சலி தள்ள பார்த்து பொறுமையாக பண்ணுவோம். இல்லை அது நம்ம இப்போ சொல்லி கொடுத்ததுனால எல்லாருமே செய்வாங்க. முயற்சி வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டோம். இது பார்த்துச்சுல்ல அழகா செய்தா சொல்லி கொடுத்ததுனால இப்படி. இல்லைன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் மேலே ஏறி இந்த இதில் வர மாட்டீங்க. மெதுவாக வரலாம். அந்த பொண்ணே வந்துங்க ஒன்றும் சொல்லாம இதோட இல்லைன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தேன் வளர் இளம் பெண்கள்ங்கிறதுனால. மற்றவங்கலாம் இதில் முயற்சி எடுப்பாங்க. மேலே போய் இடி வாங்குவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, மேலே போய் இடி வாங்குவாங்க, இல்லைன்னா கீழே முட்டியில் அடி வாங்குவாங்க. இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கோம். வெளியில் வர முடியாது. இது வீடியோ எடுக்கணுமா? எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அஞ்சலி போ. கண்டாவா ரைட்டு பிடிச்சிக்கோங்க. அந்த ரைட்டை ஒத்துக்க அந்த பொண்ணு இது பெண்களுக்கான இது தானே, பெண்களே செய்யட்டும். எடுத்துட்டு தான் இருக்கேன் தம்பி. பார்த்து மெதுவாமா திரும்பிடும். தரிசனம் பண்ணீங்களா பெருமாள்? அருண் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா நாங்க இவ்வளவு விளக்கத்தோடலாம் கோவில்ல வந்து பார்த்துருக்க மாட்டோம். நீங்க வந்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். இந்த ஊர்ல உள்ள சின்ன குழந்தைங்கள்லாம், சின்ன பசங்க அவ்வளவு பேரும் திருமணிட்டு மஞ்சள் கலர்ல வேஷ்டி கட்டி, எல்லாரும் வேஷ்டி கட்டியிருப்பாங்க பாரம்பரிய முறைப்படி. அவ்வளவு அருமையான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்க தான், அவ்வளவு சின்ன பசங்க தான் இருப்பாங்க. இந்த மேலே ஒழுங்குபடுத்துகிற விஷயம், சின்ன குழந்தைகள் அவ்வளோகான விளையாடுவாங்க. மகர நெடுங்குலை போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நந்தனாருக்காக வழிவிட்ட நந்தியை ஒரு கதை சொன்னாங்க இல்லையா? நந்தி வந்து பலப்புறமாக திரும்பி இருக்கிறது. அதே மாதிரி மகர நெடுங்குலைக்காதர் தென் திருப்பேரையில் நீங்கள் போனீங்கன்னா கருடாழ்வார் சன்னதிக்கு நேரம் இருக்க மாட்டார், சற்று விலகி இருப்பார். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் வந்து மகர நெடுங்குலைக்காதர் அங்கேருந்து சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு வர்றதை பார்க்கணும், ரசிக்கணும்
அந்த சின்ன குழந்தைகள் தான் தன்னோட செல்வங்கள் அப்படிங்கிறத மகர நெடுங்கொலைக்காதர் உணர்த்தும் விதமாக அந்த கோவிலில் சொல்லியிருப்பார். கருடாழ்வாரை சற்றே விலகி இரு, இந்த சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு வரதை என்னால் பார்க்க முடியலை, நீ மறைச்சிக்கிட்டு. இங்கே நந்தனார் சொல்லி நந்தி விலகும், சிவன் கோவிலில் நந்தனார் சொல்லி நந்தி விலகும். அங்கே பெருமாள் கட்டளையிடுறார் கருடாழ்வாருக்கு, கட்டளையிட்டு கருடன் விலகி ஒரு படி விலகி வாசலுக்கு நேராக சின்ன குழந்தைங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னாலும் இந்த மற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னாலும் எப்போனாலும் இந்த மேல்தளத்துக்கு, மற்ற கோயில்களில் மேல்தளத்துக்கு அனுமதி இருக்காது. இந்த ராஜகோபால சாமி கோயிலில் மேல்தளம் அனுமதி உண்டு. சின்ன குழந்தைங்க விளையாடுறது அவ்வளோ ஒரு அருமையான இதாக இருக்கும். நமக்கே ஒரு நல்ல மகிழ்ச்சியா நேரம் வந்து உட்காரணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து இந்த சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தோம்னா இந்த குழந்தைகள் அங்கே இங்கேயும் விளையாடுறத பார்த்துட்டு 1 மணி நேரம் இந்த இடத்துல இந்த இயற்கையான சூழ்நிலையில் நம்மளே இருப்போம். 8 மணி 7 மணிக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் 8 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும், டைம் பாஸ் ஆகிட்டு. அந்த அளவுக்கு உள்ள நன்றி 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 அகன்குமார் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இப்போ இல்லைம்மா, அது ஆயிடுச்சு 6 மாதம். இந்த வந்துட்டேங்க்கா, துளசியா வந்துட்டேன். மச்ச அவதாரம். அதான் அந்த 10 அவதாரமும் இது இது மச்சம், கூர்மம், வராக, நரசிம்ம, அது 3 அடி. 3 அடி கேட்பதில்ல, 3 அடினா 2 அடி பூமிக்கும் இதுக்கும் வைப்பாங்க. அந்த இப்போ பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், தெரியலையே, அது வராக, இது வைக்கும் கண்ணன். கண்ணன் தான் கிருஷ்ணர், ஏதோ ஒன்று விட்டுட்டேன். ராமர் லக்ஷ்மணா இருக்கும். ஆஹா, இந்த கோபுர உச்சிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு மேலேருந்து அந்த 3 நிலையை தாண்டி இப்போ திரும்பி கீழே வந்திருக்கோம்.